Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. May God bless you. சின்னதாக சார் அப்படிங்க கேண்டில் எடுத்துரு கேண்டில் கேண்டில் மைக் ஆன் பண்ணீங்க அப்படி பேர் நீடூடி வாழப்போகும் ஐயா அவர்களுக்கு உலகின் மேகங்கள் சூரியன் சந்திரன் சாட்சியாய் என்று கொண்ட சொந்தங்கள் பந்தங்கள் சுற்றத்தாரும் எல்லோரும் தங்க தாம்பாளத்தில் உள்ள வைரம் வைடூரியம் முத்துக்கள் அன்பான நெருக்கமாயுள்ள நேசங்கள் ஒன்று சேர்ந்து இறைவனை தங்கள் பிறந்த நாளுக்கு தங்கள் உடல் நலத்தோடு 100 ஆண்டுகளுக்கு மேல் வாழ பிரார்த்திக்கும் தங்கள் இருதயத்தில் வீட்டிற்கும் அன்பு நேசத்திற்கு உரிய ஏலம் ஆஃப் 9 டிஜிஆர் சுமதி பப்ளிகேஷன் சுமதி பேர் ஐயா அவர்கள் 50 வருடமாக நண்பர்கள். எனது குடும்ப நண்பர்கள். எங்கள் அப்பா மலேசியாவில் வந்தாங்கன்னா நண்பரோட ஒன்றா சேர்ந்து பயிர் விட்டு கொண்டு இருப்பார்கள். எங்களுடைய தலைவரும் தலைவர் மரியாதை செலுத்தி ஞானராஜன் அவர்களுக்கு எங்களது குடும்பத்தின் சார்பில் மலர்மணம் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்க வாழ்க பல்லாண்டு என்று வாழ்த்தி அவர் வியாபாரங்களுக்கு ஆற்றிய தொண்டு இன்றும் மறந்து போகவில்லை என்று வாழ்த்தி வாய்ப்பு நன்றி விடைபெறுகிறேன். உதவி செயலாளர் பத்திநாதன் அவர்கள் கார்த்திக் அவர்கள் ஆர்ஜி பாபு மரியாதை செலுத்திட்டார். ஒரு சில வார்த்தைகள் மட்டும்
அதே மாதிரி மரியாதை சார் அப்படி இங்கே பாருங்க சார். சார் இங்கே பாருங்க சார். Lifetime Achievement Awards presented to Mr. J.J.L. Nandraj sir with great recognitions and appreciation for your years and loyalty and dedication service to Tiruchirappalli District's Chamber of Commerce. You are a personal example of leadership, community commitments and service. You are really for highest standard of excellence and service as an inspiration to all. அப்படிங்கிறது நீங்கள் திருச்சிராப்பள்ளி லேண்ட் லீஸ் அசோசியேஷன் சார்பாக இந்த வருஷத்துக்கு அச்சீவர் அவார்ட்ஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம், பெருமை பேசுகிறோம். நன்றி சார் அப்படி இங்கே பாருங்க சார். சார் திருப்பிக்கோங்க சார். திருப்பி சார் அப்படி இங்கே பாருங்க சார் எல்லாரும். சார் எல்லாரும் பாருங்க சார். கொஞ்சம் சேர்ந்தவங்க சார். சேர்ந்தவங்க சார். எப்படி சார்? இந்த மகளிர் அசோசியேஷன் திருச்சி கிழக்கு தொகுதி முன்னாள் எம்எல்ஏவும் கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழியின் சித்தப்பாவும் ஆகிய திரு அன்புக்குரிய அண்ணன் பெரியசாமி அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். தற்பொழுது தலைவருக்கு மரியாதை செலுத்துகிறார். ஒரு சில வார்த்தைகள் சார் அப்படி இங்கே பாருங்க சார். சார் இங்கே பாருங்க சார். சார் சார் ஒரு நிமிஷம் சார். தேங்க்யூ சார். அருமையான ஞானராஜ் அவர்கள் எங்கள் குடும்பத்தில் மூத்தவர்களாக விளங்கிக் கொண்டு இவருடன் எங்களுடைய தந்தையாருக்கும் அதே போல என்னுடைய அண்ணன் அவர்களுக்கும் அதே போல இடத்துக்கும் இன்று நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் தொடர்ந்து குடும்பத்தில் ஒருவராக இருக்கின்ற எங்களுக்கு தொடர்ந்து நல்ல கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக திருச்சி மாவட்டத்திலே பல பேருக்கு தெரியும், பல பேருக்கு தெரியாது. ஏனென்றால் சாலை குடும்பம் என்றால் ஒரு பாரம்பரியமான காங்கிரஸ் இயக்கத்துடைய மூத்த முன்னணியாக இருந்த ஐயா பெரியவர் அவர்கள் எனது தந்தையாரிடம் எந்த அளவுக்கு பாசமாக இருந்தார்களோ அதே போல அனைக்கராஜ் அவர்கள் எம்பியாக இருக்கும் பொழுது எங்களுடைய தந்தையாளர்களும் சரி, அண்ணனும் சரி, எங்களுக்கும் சரி, அனைவரும் அவருடைய பிள்ளைகள் ஒருவராக தான் எங்களை பார்த்தார்கள். இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அண்ணன் ஞானராஜ் அவர்கள் இன்றைக்கு யார் யாரோ சங்கங்கள் வைத்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கும். முதலிலே தமிழ்நாட்டிலே வியாபார சங்கம் என்கின்ற ஒரு சங்கம் இருந்தது என்றால் நம்முடைய அருமை ஞானராஜோட தலைமையிலே திருச்சியில் தான் நடைபெற்றது. சுமார் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக வியாபார கழகம் என்கின்ற ஒரு கழகத்தை நம்முடைய வியாபாரிய பூர்வத்துறைப்போடு அருமையான ஞானராஜ் அவர்கள் நம்முடைய மூத்த முன்னணிகள் முன்னிலையில் இன்றைக்கு பல பேர் இருக்கிறார்கள், பல பேர் இல்லை. இருந்தாலும் தொடர்ந்து வியாபாரம் சங்கம் இன்றைக்கு பல்வேறு சங்கங்கள் தமிழ்நாட்டிலே வரவேற்றாலும் கூட திருச்சியை பொறுத்தவரை நம்முடைய வியாபார கழகம் என்றால் ஞானராஜ் சேர்ந்த ஞாபகம் வரும். அந்த அளவுக்கு சிறப்பாக வியாபாரங்களை ஒருங்கிணைந்து அவருடைய இன்பத் துன்பங்களை தன்னை முழுமையாக பயன்படுத்திக் கொண்டு தொடர்ந்து இந்த சங்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அருமையான இன்னும் 100 ஆண்டு காலம் வாழ்ந்து ஏனென்றால் வருடம் நம்முடைய அண்ணன்களை நாங்கள் வாழ்த்து வருவோம். இவர் இன்றைக்கு இந்த அளவுக்கு இருப்பதற்கு காரணம் அருமை அம்மா அவர்களை நாம் நினைவு கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்கள் தான் இன்றைக்கு அண்ணன் அவர்களை எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எல்லா நிகழ்ச்சியும் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா நிகழ்ச்சியும் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள். அந்த வகையிலே குடும்பத்தில் ஒருவராக வந்து அண்ணனை வாழ்த்துவதை பெருமைப்படுகின்றேன். இன்னும் பல்வேறு பிறந்தவர்களை கொண்டாட வேண்டும். அதை நாங்கள் வந்து உங்களை வாழ்த்துவதற்கு கடவுள் நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல எண்ணத்தை தர வேண்டும் என்று அன்பான வேண்டுகோள் வைத்து அனைவருக்கும் அண்ணன் உங்கள் சார்பாகவும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எக்ஸசைஸ்
சார் இங்கே பாருங்க சார். அருமையான உணவு, இரவு உணவு தயார் செய்து சப்ளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் உணவருந்து செல்லும்படி தலைவர் சார்பாகவும் வியாபார சார்பாகவும் சார் இங்கே பாருங்க சார். தேங்க்யூ சார். சார் அப்போ இங்கே பாருங்க சார். வியாபாரம் மாவட்ட வியாபாரங்களை காரண்ட சார் 2 பேர் சார். ரிலீஸ் செய்யப்படுகிறது. திரு கேடி தனபால் அவர்களின் இரு புதல்வர்கள் தலைவர்கள் மரியாதை செலுத்துகிறார்கள். பெற்றுக்கொள்ளும் தருணம். சார் இங்கே பாருங்க சார் எல்லாரும். சார் ஜனவரி சார். சார் கொஞ்சம் பின்னாடி வந்து. தேங்க்யூ சார். மேலாளர் திரு அருண் சார். இல்லைங்க சார். சார் இங்கே வரல. திரு அருண் அவர்கள். லாஸ்ட் இயர் நம்ம 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டா தான் சொல்றது அங்கிட்டு பாத்துட்டீங்க. இந்த இடத்துல தான் உட்காந்தோம் பக்கத்துல வீட்டில்.